இப்போ பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட சின்ன கப்பால் தான் போட்டேன். டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறோன்றதுனால சின்ன கப்பால் தான் செஞ்சேன். இதை தாராளமாக 2லேருந்து 3 பேர் சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஹாய், வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபினா அது வந்து இந்த ஓமப்பொடி. ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் ஈஸியாக, அப்புறம் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது பச்சரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் ஓமம் எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த ஓமத்தோடு நம்ம வந்து மிக்சியில் போட்டு இந்த தண்ணியும் ஓமமும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சியும் வடிகட்டிக்கலாம். இல்லை வெறும் இதை மட்டும், இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டியும் எடுத்துக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போது இந்த தண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ மாவில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்க்க முடிஞ்சால் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெயை வந்து காய வைப்போம் இல்லையா, அந்த சமயத்தில் கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதிலிருந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டும் நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பட்டர் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து உப்பு வந்து இந்த ஓம தண்ணியிலே நல்லா கரைச்சிட்டு இப்போ வந்து பட்டர் வந்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து சேர்த்து பிசையணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மாவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தண்ணியை வந்து அப்படியே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். இந்த கடலை மாவு வந்து பிசைகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிசைஞ்சு முடிச்சிட்டோம்னா புழியிறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சமாக மாவில் தண்ணி சேர்த்து நம்ம வந்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாவை வந்து நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு இந்த அச்சில் தான் போட்டு நம்ம வந்து புழிஞ்சிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மாவை வந்து கொஞ்சமாக அதில் வந்து சேர்த்துக்கலாம். இருக்கிற மாவே அதுதான். நான் அதனால் கொஞ்சமாக மாவு இருக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஆனால் எண்டில் வந்து நமக்கு நிறையவே வந்துச்சு. தாராளமாக ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவு வந்து நமக்கு ஓமப்பொடி கிடச்சிது. அதனால் பிகினர்ஸாக இருந்தால் இந்த 1 கப் அளவு போதுமானது. நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு பெரிய ரிஸ்க்லாம் எதுவுமே எடுக்க வேண்டாம். இப்போ வந்து அடுப்பில் வானல் வச்சுட்டு எண்ணெயும் சேர்த்தாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். ரொம்ப இதுக்கு வந்து சூடு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு இதை சூடு பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு அது வந்து சூடாக இருக்கணும். ஏன்னா இது வந்து போட்ட வேகத்துக்கு உடனே உங்களுக்கு வந்து கருகின மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு தான் சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு அதை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம புழியணும். எண்ணெய் இப்போது நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து இதில் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரே இதில் நான் பிழியலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிழிஞ்சேன். ஏன்னா அப்போ தான் இது வந்து நல்லா வெந்து வரும். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஒரு 3-4 செட்டாக புழிஞ்சு எடுத்தேன். சூப்பராக வந்துச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் அது வந்து மேலே அந்த இது வெந்து வந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் அதை வச்சுட்டே இருந்தோம்னா கலர் மாறிடும். அந்த எல்லோ கலர் நமக்கு கிடைக்காது. அதுக்காக தான். இப்போ பாருங்கள், ரொம்ப நேரம் நம்ம வச்சுருக்கணுன்னே அவசியம் கிடையாது. இது அந்த சத்தம் அடங்கிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நான் இன்னொரு செட்டு புழிஞ்சிக்கிறேன். இதே மாதிரி 3-4 டைம்ஸ் நான் வந்து புழிஞ்சு எடுத்தேன். இப்போது இது வந்து நல்லா வெந்துட்டுருக்குது. இதையும் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ சத்தமெல்லாம் அடங்கிடுச்சு. நம்ம வந்துட்டு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஓமப்பொடி. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து அப்படியே நம்ம புழிஞ்சு வச்ச அந்த ஓமப்பொடி மேலே எடுத்து வைக்க வேண்டியதான். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சுட சுட சூப்பராக நம்மளோட ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.